நேர்மை, நாணயத்தை பற்றி தனக்கு எடப்பாடி பழனிசாமி பாடம் எடுக்க வேண்டாம் என சாடிய பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 4வது இடம் கூட கிடைக்காது என விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக சென்னை பெருங்கோட்டம் சார்பில் ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர காலம் கனிந்து இருக்கிறது என்றும், இதற்காக தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சு, துரைமுருகன், ஏவ வேலு ஆகியோர் இருக்கும் மேடையில் உதயநிதி அரியணை ஏறினால் கலவரம் வெடிக்கும் என்பதை சொல்லாமல் சொன்னது போல் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நேர்மை, நாணயத்தை பற்றி தனக்கு எடப்பாடி பழனிசாமி பாடம் எடுக்க வேண்டாம் என்றும், கூவத்தூரில் ஒப்பந்த அமைப்பில் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் எனவும் விமர்சித்தார். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை எனத் தெரிவித்த அண்ணாமலை, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு 4வது இடம் கூட கிடைக்காது என விமர்சித்தார். அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சித் தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கு.